நாங்கள் அந்த மீனை தற்செயலாக அறுத்தோம். அதன் வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்தன. ஒன்று ஆண், மற்றொன்று பெண். சேதி வம்சத்து மன்னன் வசு அந்த ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டான். அந்த குழந்தைக்கு மீனவன் என்று பெயர் வைத்தான். பெண் குழந்தையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு யோஜனகந்தி என பெயரிட்டு நான் வளர்த்தேன். அவள்தான் இப்போது உங்களுக்கு மனைவியாக போகிறவள். இவளை மீனவ பெண் என நினைக்க வேண்டாம். உங்களுக்கே உரித்தான அரசர் குலத்தில் தான் பிறந்தவள். எனவே இவளை நீங்கள் தயக்கம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளலாம். இன்று மிகச்சிறந்த முகூர்த்த நாள். இந்த நாளிலேயே இவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என செம்படவர் தலைவன் சொல்லி முடித்தான். அன்றைய தினமே சந்தனுவுக்கும் யோஜனகந்திக்கும் திருமணம் நடந்தது. தந்தையார் புதிய மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையில் நடத்தியதால் அரச பதவியை பீஷ்மர் ஏற்றுக்கொண்டார். அவரது அரசாட்சியில் மக்கள் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர். சில ஆண்டுகளில் யோஜனகந்திக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். இருவருமே சூரியனையும் சந்திரனையும் போன்று ஒளி மிக்கவர்களாக திகழ்ந்தனர். ஒருவனுக்கு சித்ராங்கதன் என்றும் மற்றொருவனுக்கு விசித்திர வீரியன் என்றும் பெயரிட்டனர். தன் சித்தி பெற்றெடுத்த புத்திரர்களை தன் உடன் பிறந்தவர்களாக கருதி பீஷ்மர் அவர்களுக்கு போதிய கல்வியறிவை புகட்டினார். இதனிடையே சந்தனு இறந்து போனான். சித்தி பெற்றெடுத்த மக்களில் மூத்தவன் சித்ராங்கதனுக்கு பீஷ்மர் முடிசூட்டினார். சித்ராங்கதனன் மானிட பிறப்பில் பூமியில் இருந்தாலும் இதே பெயரை கொண்ட கந்தர்வன் ஒருவன் வானலோகத்தில் சுற்றி வந்தான். அவனுக்கு தன் பெயரை கொண்ட சித்ராங்கதன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. எனவே அவனை கொன்றுவிட முடிவு செய்தான். ஆனால் பீஷ்மர் மீதிருந்த பயத்தால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒருமுறை மிகவும் தந்திரமாக அரண்மனைக்குள் சென்று சித்ராங்கதனை கொன்றுவிட்டான். மகன் இறந்த துக்கத்தில் யோஜனகந்தி மிகவும் துயருற்றாள். வேறு வழியின்றி 2வது தம்பி விசித்திர வீரியனுக்கு முடிசூட்டப்பட்டது. இந்த நேரத்தில் தங்கள் வம்சத்தையே பெருக்கிடும் வகையில் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க பீஷ்மர் எண்ணினார். அப்போது காசியை ஆண்ட மன்னன் காசிராஜன் தன் 3 புதல்விகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோருக்கு மாப்பிள்ளை தேடிக் கொண்டிருந்தான். இதற்காக சுயம்வர அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தான். தம்பியையும் அழைத்து கொண்டு பீஷ்மர் சுயம்வரத்திற்கு சென்றார். நீண்ட தூரம் பயணம் செய்ததால் பீஷ்மர் கங்கை கரையில் மிகுந்த களைப்புடன் தங்கினார். அப்போது பீஷ்மரின் தாய் கங்காதேவி நதியிலிருந்து எழுந்து வந்தாள். தன் மகனின் களைப்பை போக்கும் வகையில் தண்ணீர் துளிகளை அவர் மேல் தெளித்தாள். பீஷ்மர் தாயை வணங்கிவிட்டு காசி போய் சேர்ந்தார். காசி மன்னனுக்கு பீஷ்மரின் திறமை பற்றி நன்றாக தெரியும். எனவே மற்ற மன்னர்களை வரவேற்றதை விட பீஷ்மருக்கு தனி மரியாதை கொடுத்து வரவேற்றான். அங்கு வந்திருந்த மற்ற மன்னர்களுக்கு மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. காலம் முழுவதும் திருமணமே செய்ய மாட்டேன் என விரதம் பூண்டிருந்த பீஷ்மருக்கு இங்கு என்ன வேலை? இங்கு சுயம்வரம் அல்லவா நடக்கிறது என்பதே அந்த சந்தேகம். ஒவ்வொருவரும் பீஷ்மரின் பராக்கிரமம் பற்றி பேசியது 3 சகோதரிகளின் காதிலும் விழுந்தது. அவர்களில் அம்பா, நீங்களாக மற்றும் 2 சகோதரிகளும் பீஷ்மரையே திருமணம் செய்து கொண்டால் என்ன என எண்ணினர். ஆனால் பீஷ்மருக்கு வயதாகிவிட்டது என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. சுயம்வர மண்டபத்திற்கு மாலையுடன் வந்த அவர்கள் பீஷ்மரை தேடினர். பீஷ்மர் இவர்தான் என அடையாளம் காட்டப்பட்டதும் அவர் அருகில் சென்று பார்த்தபோது தாடி மீசையுடன் வயதாகி போயிருப்பதை பார்த்த பின் தங்கினார்கள். விசித்திர வீரியனை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் தயங்குவதைக் கண்டு பீஷ்மர் ஓரளவு யூகித்து கொண்டார். உடனே 3 பெண்களையும் அரண்மனைக்கு வெளியே இழுத்து வந்தார். மற்ற நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் கொதித்து எழுந்தனர். யாரையும் பிடிக்காமல் இந்த பெண்கள் பின் வாங்குகின்றனர். இந்த சமயத்தில் பீஷ்மர் அவர்களை இழுத்து செல்கிறார் என்றால் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார் என பொறுமினர். பீஷ்மரை பின்தொடர்ந்து எல்லா மன்னர்களும் விரட்டினர். வில்வித்தையில் கை தேர்ந்தவரான பீஷ்மர் பானங்களால் அந்த மன்னர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினர். பிறகு அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார். அந்த பெண்களில் ஒருத்தியான அம்பா கண்ணீருடன் காணப்பட்டாள். மகளே, நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மற்ற சகோதரிகளிடம் இது போன்ற வருத்தம் காணப்படவில்லையே.
என் தம்பி விசித்திர வீரியனுக்காகவே நான் சுயம்பர மண்டபத்திற்கு வந்தேன். அவனை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே என்றார். அவள் கண்ணீரை பெருக்கி, நான் தங்களின் சகோதரனை திருமணம் செய்து கொள்ள இயலாது. ஏனென்றால் நான் சாளுவ தேசத்து அரசன் பிரம்மதத்தனை காதலிக்கிறேன். அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற என் எண்ணத்தை என் தந்தையிடம் அவர் தகுத்து விட்டார். அவருடைய கட்டாயத்துக்காகவே சுயம்பர மண்டபத்திற்கு வந்தேன். ஆனால் நீங்களோ என்னை கடத்தி வந்து விட்டீர்கள். என்னை அவரிடமே அனுப்பி வைத்து விடுவீர்களா என கேட்டாள். அம்பா இப்படி சொன்னதும் பீஷ்மர் அவள் மேல் இரக்கம் கொண்டார். மகளே, காதலை அழிக்க வல்லவர் யார்? காதலை கெடுப்பவர்கள் நன்றாக வாழ முடியாது. நீ விரும்பியபடி சாளுவ தேசம் செல். உன் காதலை மணந்து கொண்டு சந்தோஷமாக இரு என வாழ்த்தி தக்க படைபலத்துடன் அவளை சாளுவ தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். அம்பா மிகுந்த மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்று பிரம்மதத்தனை அப்படியே அள்ளி அணைத்தாள். மன்னவரே, பீஷ்மரிடம் பிடிபட்டவர்கள் தப்பிய வரலாறு உண்டா? நான் உங்கள் மீது கொண்ட காதலை அவரிடம் தெரிவித்தேன். அவரது தம்பியை மணந்து நிம்மதியாக வாழ முடியாது. மனதில் ஒருவனையும் வீட்டில் ஒருவரையும் சுமந்து கொண்டு வாழ முடியாது என்றேன். என் கருத்தை பீஷ்மர் ஏற்றார். என்னை விடுவித்து விட்டார். பிரம்மதத்தரே, இனி நம்மை பிரிக்க யாருமில்லை. நம் மனநாளை குறியுங்கள் என படபடவென புரிந்தாள். சீ, மானம் கெட்டவரே, வெளியே போ என அரண்மனையே அதிரும் வகையில் கத்தினான் பிரம்மதத்தன். அம்பா அதிர்ந்தாள். ஏ அம்பா, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? அந்த பீஷ்மன் தன் தம்பி விசித்திர வீரியனுக்காக உன்னை அழைத்துச் சென்றான். அவன் உன்னிடம் உல்லாசமாக இருந்திருப்பான். அங்கே இருந்துவிட்டு இங்கே வர உனக்கு எப்படி தைரியம் வந்தது? இங்கிருந்து ஓடிவிடு. உன்னை நான் இனியும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஏற்கனவே ஒருவனால் கடத்தப்பட்ட உன்னை திருமணம் செய்து கொள்ள நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல என்று வாய்க்கு வந்தபடி பேசினான். மனமுடைந்து போன அம்பா தலைகுனிந்து அவமானப்பட்டு அங்கிருந்து அஸ்தினாபுரத்துக்கே திரும்பினாள். பீஷ்மரின் முன்னால் சென்ற அவள் நடந்த சம்பவத்தை அழுதபடியே விவரித்தாள். பீஷ்மர் அவளுக்கு ஆறுதல் கூறினார். அம்பா பீஷ்மரிடம், அன்பரே, உங்களால் கடத்தி வரப்பட்டதால் தான் என்னை திருமணம் செய்ய முடியாது என பிரம்மதத்தன் சொல்லிவிட்டான். உங்கள் தம்பியை திருமணம் செய்தால் நீ பிரம்மதத்தனுடன் எத்தனை நாள் இருந்தாய் என அவர் என்னிடம் கேள்வி கேட்பார். இந்த நிலையில் நான் உங்களை மட்டுமே நம்பியுள்ளேன். நீங்கள் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் என் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எனக்கு நல்ல பதில் சொல்லுங்கள் என்றாள். பீஷ்மர் தன் நிலையை அவளிடம் விளக்கி சொன்னார். தனது தந்தைக்காக பிரம்மச்சரிய விரதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பிறவியில் தனக்கு திருமணம் என்ற ஒன்று இல்லையே என்று அழுத்தமாக சொன்னார். அம்பா பிடிவாதம் செய்தாள். இருந்தாலும் அவளது வாதம் எடுபடாததால் தந்தை காசிராஜனின் வீட்டிற்கே திரும்பிவிட்டாள். மகளின் நிலைமையை கண்டு காசிராஜன் நொந்து போனான். அவளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். மகளே, பீஷ்மர் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டிருப்பது உண்மையே. ஆனால் அதை உடைக்கும் சக்தி இந்த உலகில் ஒரே ஒருவருக்கு தான் இருக்கிறது. அவர்தான் பரசுராமர். பரசுராமரிடம் பீஷ்மர் வில்வித்தை கற்றார். குருவின் சொல்லை சீடனால் மறுக்க முடியாது. மேலும் பரசுராமர் அரச குலத்திற்கு எதிரானவர். அரசர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவர்களை கொல்லவும் தயங்க மாட்டார். நீ பரசுராமரிடம் செல். அவரது பாதங்களில் விழுந்து கதறி அழு. உன் நிலைமையை எடுத்து சொல். நிச்சயமாக அவர் உனக்கு உதவுவார். சென்று வா என சொல்லி வழி அனுப்பி வைத்தாள். அம்பா பரசுராமனின் ஆசிரமத்திற்கு சென்றாள். ஒரு அபலை பெண் தன் ஆதரவை தேடி வந்திருப்பதை அறிந்த பரசுராமர் அவளிடம் நடந்த விஷயங்களை கேட்டறிந்தார். நிச்சயமாக அவளுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அவளை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார். பரசுராமர் தன்னை பார்க்க வருகிறார் என்பதை அறிந்த உடனேயே பீஷ்மர் அவர் வரும் வழியிலேயே சென்று வரவேற்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு குருவை பார்த்த மகிழ்ச்சியில் அவரை வெகுவாக விசாரித்தார். சீடனே, இந்த அம்பாவுக்காக பரிந்து பேச நான் வந்திருக்கிறேன்.
இவளை நீ திருமணம் செய்ய முடியாது என சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. எந்த ஆண்மகனால் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறானோ அவனே அவளை ஏற்றுக்கொள்வதுதான் தர்மம். என் சீடனான நீ தர்மத்தை மீறி நடக்க மாட்டாய் என நம்புகிறேன். உன் குரு என்ற முறையில் அம்பாவை திருமணம் செய்து கொள்ள கட்டளையிடுகிறேன். திருமணத்திற்கு ஏற்பாடு செய், நானே இருந்து நடத்தி வைக்கிறேன் என்றார். குருவின் இந்த வார்த்தைகள் பீஷ்மரின் காதுகளில் அம்பென பாய்ந்தது. அவர், குருவே, என் தந்தைக்காக நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ளேன். எனக்கு திருமணம் என்பதே கிடையாது. ஒருவேளை நான் கங்கா மாதாவின் வயிற்றில் இன்னொரு முறை பிறந்தால் அது நடக்கலாம். நடக்காத ஒன்றுக்காக தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று அவர் பணிவோடு சொன்னார். பரசுராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. கண்களில் அனல் பறந்தது. உனக்கு நான் குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்தது அனைத்தும் இந்த நிமிடத்திலிருந்து வீணாய் போயிற்று. குரு சொல் கேளாதவன் மனிதனே அல்ல. கடைசியாக சொல்கிறேன், இவளை மணக்க முடியுமா முடியாதா என்றார். பீஷ்மர் மறுத்துவிட்டார். அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு போர் ஒன்றுதான் தீர்வு. நான் உன் மீது போர் தொடுக்கப் போகிறேன். நீ தோற்றுப்போனால் நான் சொல்வதை ஏற்க வேண்டும் என்று சொல்லியபடியே வில்லையும் அம்பையும் எடுத்தார் பரசுராமர். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த கதையை கேட்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர கதைகளை பாருங்கள். நாளைக்கு இந்த கதையோட தொடர்ச்சியை நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.